இடையிலே 2, 3, 4 ஆண்டுகள் நாம் சந்திக்கவில்லை. இது முன்னுரை தான் நான் சொல்லுவது. இன்னும் இதுக்கு போகலை. அதனால் இனிமேல் நாம் வாரந்தோறும் அல்லது 10 நாளைக்கு ஒரு தரம் நாம் இதே மாதிரி சந்திப்போம். சந்திக்க நான் விரும்புகிறேன். உங்களுக்கு விருப்பம் தானே? கோவிட் வந்தது அப்படியே நிறுத்தணும். அதான் அப்போ நிறுத்தணுன்ட்டு அது ஊடக நண்பர்களோடு பேசுவது, பழகுவது. நான் மாவட்டங்களுக்கெல்லாம் போகும்போது அவர்களோடு பகல் உணவு சேர்ந்து அருந்துவது எல்லாம் அந்த காலம் நடந்தது. தொடர்ந்து பல காலங்கள், பல ஆண்டுகள் நடந்தது. இடையிலே நின்று போய்விட்டது. இப்பொழுது ஆமாம், செய்திக்கு வருவோம். ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்குது எல்லாம் இருக்கா? முதல்ல சமூக நீதி. இந்த சமூக நீதியை பற்றி சில கட்சிகள் அல்லது பல கட்சிகள் பேசினாலும் கூட தொடர்ந்து இந்த சமூக நீதியை பற்றி பேசி வருவது, விடாமல் பேசி வருவது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் விளக்கம் பட்டிருப்பான். இந்த சமூக நீதி பற்றி முதல்ல திமுக அரசு செய்த தவறுகளை திருத்தி அமைக்க வேண்டும் என்பது முதலாவதாக உங்களுக்கு சொல்கிறேன். சமூக நீதி விஷயத்தில் செய்த தவறுகளை திமுக அரசு திருத்தி அமைக்க வேண்டும். ஒன்று, இந்தியாவில் 10 மாநிலங்களில் 96 தொகுதிகளில் இன்று 4ஆம் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இன்றைக்கு நடந்துட்டு ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று சட்டப்பேரவைத் தேர்தலும் கூடவே நடைபெறுகிறது. இன்னும் 3 கட்ட தேர்தல் முடிவடைந்து 12 நாட்களுக்கு பிறகு வாக்குகள் எண்ணப்படும் போது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா அணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அணி அதிக இடங்களில் வெற்றி பெறும். மத்தியில் மோடி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றார். இதில் 2வது, தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று 44 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது, போராடி வருகிறது. அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ள தமிழக அரசு கொள்கை அளவில் மத்திய அரசு தான் இந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தட்டி கழிக்கிறது. பீகார் வேகமாக போனால் இன்னும் போவீங்க, நிதானமாக போவா, எழுதுறதுக்கு முடியுதா? போகலன்னா பீகார், கர்நாடகம், ஒடிஷா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு விட்டது. தெலுங்கானாவில் விரைவில் நடத்தப்பட உள்ளது. தமிழக அரசு இனியும் தாமதப்படுத்தாமல் நடத்த வேண்டும் என்று ஊடக நண்பர்கள் மூலமாக, ஊடகத்தின் மூலமாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன்.
கூட தண்ணி கூட சரி, சரி. கூட. சரி, சரி. மூணாவது, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அப்படியே தொடர்ந்து சொல்லி வருகிறோம். வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று 2022 மார்ச் 31 உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. அதன் பின்னர் 2 மாதங்கள் முடிவடைந்து விட்டன. அது ஆணையிட்டு வன்னியர் உள் இடஒதுக்கீடு குறித்த பரிந்துரை அறிக்கை வழங்கும்படி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு தமிழக அரசு 12/1/2023 ஆணையிட்டது. அதன்பின் இன்றுடன் 16 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் இன்னும் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. தமிழக அரசு நினைத்திருந்தால் 1 மாதத்தில் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கலாம். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. சமூக நீதி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை திமுக அரசு திருத்திக் கொள்ள வேண்டும். போராட்டம் நடத்தாமலேயே முதல்வர் மு.க. ஸ்டாலின் இடஒதுக்கீடு வழங்குவார் என்று நம்பினோம். இது சம்பந்தமாக நேரில் நான் பார்த்தேன், பல கடிதங்கள் எழுதினேன். அன்புமணியும் பல முறை சந்தித்தார், அவரும் பல கடிதங்கள் எழுதினார். குழுக்களாக போய் பார்த்தார்கள். கௌரவ தலைவர் தலைமையில் போய் பார்த்தார்கள். ஆனாலும் கூட ஒன்றும் நடக்கிறது. இடஒதுக்கீடு வழங்குவார் என்று நம்பினோம். ஆனால் நம்பிய எங்களை கைவிட்டு விட்டார். பயனேதும் கிடைக்கவில்லை. எனவே வன்னியர் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளோம். தேதியை விரைவில் முடிவு செய்து அறிவிப்போம். அடுத்தது, நீங்கள் இந்த கேள்வி கேட்பீர்கள். ஆனால் நானே கேள்வியையும் கேட்டு பதிலையும் சொல்லிவிடுகிறேன். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் பாமக போட்டியிட வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர் தலைமைக்கு. இந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி சாதகமாக பரிசீலித்து விரைவில் முடிவெடுக்கும். அதோடு கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசிய பிறகு இது குறித்த முடிவை, எங்கள் கட்சியின் முடிவை அறிவிக்கும். தொடர்ந்து பல அறிக்கைகள், பல பதிவுகள் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது மேகதாது அணையை தடுத்து நிறுத்த வேண்டும். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடகம்
கூறி வருவது கண்டிக்கத்தக்கது. இது நடுவர்மன்ற தீர்ப்புக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிரானது. மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு துடிப்பது குறித்து நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த பதிலும் கூறாதது வருத்தம் அளிக்கிறது. மேகதாது அணையை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். அடுத்தது 6வது, குறுவை பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து எப்போ தண்ணி திறந்து விடுவாங்க வழக்கமாக? காவிரிகள் ஜூன் 12. ஆனால் மேட்டூர் அணை இப்பொழுது வறண்டு கிடக்கிறது. ஜூன் 12 திறக்கப்பட வேண்டும். ஆனால் வறண்டு கிடக்கிறது மேட்டூர் அணை. இன்னும் 1 மாதம் மட்டுமே உள்ள நிலையில் மேட்டூர் அணை வறண்டு கிடக்கிறது. கர்நாடகம் தண்ணீர் தராத நிலையில் குறுவை சாகுபடிக்கான மாற்று வழிகள் என்ன என்பதை காவிரி பாசன மாவட்ட உழவர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்த வேண்டும். 7வது, இதற்கு தடையின்றி மும்முனை மின்சாரம் உழவர்களுக்கு வழங்க வேண்டும். காவிரி பாசன மாவட்டங்களில் 5 லட்சம் ஏக்கருக்கும் கூடுதலான பரப்பளவில் கோடைக்கால சாகுபடி செய்யப்பட்டது. நெல், பருத்தி, எள், பயிறு போன்ற பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையில் நிலத்தடி நீரையே நம்பியிருக்கின்ற விவசாயிகள் இந்த சாகுபடி, ஆனால் அவர்களுக்கு மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படாததால் பயிர்கள் காய்ந்து வருகின்றன. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருந்தாலும் உண்மையில் 8 மணி நேரம் கூட மும்முனை மின்சாரம் சரியாக வழங்கப்படவில்லை. இந்த நிலையை மாற்றி அவர்களுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க அரசு முன்வர வேண்டும். எட்டு, இங்கே ஊடகத்தில் வந்தது தான், செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்தது நமக்கெல்லாம் வேதனை அளித்தது. அங்குள்ள கிடங்குகளில் உள்ள உழவர்களின் மூட்டைகளை அடுக்க அனுமதித்திருந்தால் அதை அனுமதிக்காமல் வணிகர்கள் வாங்கிய மூட்டைகளை வைக்க அனுமதித்தது தான் இதற்கு காரணம். இது குறித்து ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும். அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் 10,000 மூட்டைகளை அடுக்கி வைக்கும் அளவுக்கு கிடங்குகள் கட்டப்பட வேண்டும். இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நான் சொல்லி வருகிறேன். இன்னும் 9வது, வட மாவட்ட வளர்ச்சிக்காக ஒரு சிறப்பு திட்டம். தமிழ்நாட்டின் சராசரி தனிநபர் வருமானம் 2,36,783. இதைவிட 24 மாவட்டங்களில் தனிநபர் வருமானம் குறைவாக இருக்கிறது. சராசரி இவ்வளோ இருக்குது, ஆனால் 24 மாவட்டங்கள் இதை விட குறைவாக இருக்குது.
14 மாவட்டங்கள் மட்டுமே சராசரியை விட அதிக வருமானம் ஈட்டியுள்ளன. 14 மாவட்டங்கள், மொத்தம் நமக்கு 38 மாவட்டங்கள் இருக்குது. 38 மாவட்டங்களில் 14 மாவட்டங்கள் மட்டுமே சராசரியை விட கொஞ்சம் வருமானம் ஈட்டியுள்ளன. சென்னையை அடுத்துள்ள திருவள்ளூர் மாவட்டம்தான் 3,64,337 வருமானம், ஆண்டு வருமானத்துடன் தனிநபர் வருமானத்தில் முதலிடத்தில் உள்ளது. பெரம்பலூர், திருவாரூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, இப்படி பல மாவட்டங்கள் இந்த தனிநபர் வருமானத்தில் ரொம்ப கீழே இருக்குது. அதாவது ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, திருவள்ளூர் மாவட்டத்தின் தனிநபர் வருமானம் விழுப்புரம் மாவட்டத்தை விட 2,280 விழுக்காடு அதிகம். அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளோ தனிநபர் வருமானம் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ குறைவாக இருக்குது. அதனால் தனிநபர் வருமானம் கொண்ட 24 மாவட்டங்களில் 11 மாவட்டங்கள் வட தமிழகத்தையும் 5 மாவட்டங்கள் காவிரி பாசன பகுதியையும் சேர்ந்தவை. தனிநபர் வருமானத்தில் வடக்கு மற்றும் காவிரி பாசன மாவட்டங்கள் பின்தங்கி இருப்பது இப்போது ஏற்பட்டதல்ல. நாம் சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகள் ஆகிறது. திமுகவும் அதிமுகவும் 57 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் இந்த 2 கட்சிகளுடைய ஆட்சி தான். இந்த மாவட்டங்களில் தொழிற்சாலைகளை தொடங்கி அவற்றை பொருளாதார அடிப்படையில் முன்னேற்றி இருக்கலாம். அந்த மாவட்டங்களின் தனிநபர் வருமானத்தை பெருக்கி இருக்கலாம். ஆனால் இரு கட்சிகளும் அது செய்யவில்லை. வட மாவட்டங்களும் காவிரி பாசன மாவட்டங்களும் முன்னேறாமல் தமிழ்நாடு முன்னேறாது என்ற உண்மையை உணர்ந்து அந்த மாவட்டங்களின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இப்பொழுதும் உங்கள் மூலமாக சொல்லுகிறோம். அடுத்தது 10வது, மரம் வளர்ப்பை மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும். மரம் வளர்க்கணும். பார்க்குறீங்க, வெயிலின் கடுமை, இவ்வளோ மரம் இங்கேயே வச்சுருக்காங்க. ஆனாலும் இங்கே இவ்வளோ வெப்பம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் இது ஒரு பெரிய இயக்கமாக நடத்த வேண்டும். அதற்கு வனத்துறை, அரிமா சங்கம், சுழற் சங்கம், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், வனத்துறை ஆகியவை இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மரம் வளர்ப்பை மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும். இப்போ வேலூர், சேலம், திருத்தணி, திருச்சி போன்ற நகரங்களில் அதிகமாக வெப்பம் பதிவாகுது. அப்போது அந்த இடத்துல, அந்த மலைகளில், அதாவது ஜூலை மாதங்களில் ஹெலிகாப்டரில் மலைகளிலே வளரக்கூடிய சின்ன சின்ன மரங்கள், தாவரங்கள், அந்த விதைகளை ஹெலிகாப்டரில் தூவலாம். ஒரு காலத்தில் காமராசர், கர்ம வீரர் காமராசர் அவருடைய ஆட்சியில் அது நடந்தது. அப்பொழுது நடந்தது. இப்பொழுதும் அந்த மாதிரி செய்யலாம். செய்தால் அது 25 விழுக்காடு முளைச்சாலும் அது மேலே அந்த பசுமை இருக்கும். அப்போது அந்த கீழே இருக்கிறவங்களுக்கு
அந்த நகரத்தில் வசிப்பவர்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்காது. நான் சொன்ன இந்த நகரங்கள் அதிகமான வெப்பத்தை கொடுக்கிறது. இப்போ கல்விக் கோயில், நான் நடத்துகின்ற அந்த கல்விக் கோயில், அந்த கல்விக் கோயிலில் சரஸ்வதி கல்விக் கோயிலில் இந்த கோனேரி குப்பத்தில் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. 2 மாதத்தில் போன ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 7,770 7,770 பழம் காய்க்கிற மரங்களை நான் நட்டேன். இப்போ நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, எங்களுக்கு ஒரு மரம் கொடுங்களேன். பழம் காய்க்கிற மரத்தை நட்டுக்கிறீங்களே, இவ்வளோ மரம், எங்களுக்கு ஒரு மரம், ஒரு 4-5 மரம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் நட்டால் எங்களுக்கும் பழம் வருமே. அப்படி தோணுதில்லை? நினைக்க தோணுதில்லை? ஆமாம், நினைக்க தோணுது. அது ஒன்றும் இல்லை, 15 வருஷம் பிறகு அது பழம் காய்க்கும். 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு மரம் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு விற்கும். அதுதான் பழம் காய்க்கிற மரம். 14 வகையான மரங்களை வச்சுருக்கேன் நான். நீங்கள் ஒரு நாளைக்கு அது போய் பாருங்களேன். எல்லாரும் இப்போ ஜெயராஜ், ஒரு எந்த வளாகத்திலையும், எந்த கல்லூரியிலையும், எந்த பள்ளிக்கூடத்துலேயும், எந்த பல்கலைக்கழகத்திலையும் இல்லை என்று முடிவுக்கு நீங்களே சொல்லுவீர்கள். அதை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டூரிஸ்ட் மாதிரி போட்டோம். நீங்கள் மட்டும் இல்லை, குடும்பத்தோடு, அதிலும் குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் உயர்கல்வி கற்கும் விகிதத்தை அதிகரிக்க வேண்டும். 10, 12 இதில் பெண்கள் தான் அதிகமாக தேர்ச்சி பெறாங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வாக இருந்தாலும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வாக இருந்தாலும் மாணவிகள் தேர்ச்சி விகிதம்தான் அதிகமாக இருக்கிறது. அண்மையில் வெளியான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 96.4% மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். ஆனால் இவர்களில் உயர்கல்வி கற்கும் மாணவிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, பெண்கள் தேர்ச்சி பெறுறாங்க 12ஆம் வகுப்பில். ஆனால் அதுக்கு மேலே பட்டப்படிப்புக்கு, அதுக்கு மேலே படிப்புக்கு அங்கே போய் குறைஞ்சி போகுது அவங்களுடைய. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, பெண்கள் பட்டப்படிப்பு, உயர்கல்வி, அதற்கு மேலே கல்வி, இப்படியெல்லாம் நிறைய படிக்கணும் பெண்கள். அதற்கான ஊக்குவிப்பு, அரசனுடைய உதவி எல்லாம் கிடைக்கணும். ஒரு 100 மாணவிகள் 1ஆம் வகுப்பு சார்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 1ஆம் வகுப்பில் அவர்கள் 47.3% மாணவிகள் தான் பட்டப்படிப்பில் சேருகின்றனர். இது கவலை அளிக்கிறது, சரியா? அதாவது மகளிர் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இதை குறைந்தது 60% உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. என்னென்னு சொல்லுங்க போகும். தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு என்ன சொல்லுங்க, அதுதான் ரொம்ப நாளாக வச்சுருக்காங்களே. இப்போ புதுசாக கஞ்சா. ஆமாம், தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெருவு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கிறது. நான் சொல்கிறது சரியா அல்லது தவறா? சரிதானே?
நடுநிலைப் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் கூட நடுநிலைப் பள்ளிகள் 8ஆம் வகுப்பு 9ஆம் 7ஆவது 8ஆவது அந்த மாணவர்கள் கூட கஞ்சா புகைத்து விட்டு பள்ளிகளுக்கு வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். தமிழக அரசு நினைத்தால் கஞ்சா விற்பனையை ஒரு வாரத்தில் ஒழித்துவிட முடியும். நான் உங்களை கேட்குறேன் அந்த கேள்வி, காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சா விற்க முடியுமா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். தனிப்பெரிய போலீஸ்லாம் தெரியும் சார். தனிப்பெரிய ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கே தெரியும் எங்கே வைக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கல. அதான் காவல்துறைக்கு தெரிந்தே தான் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படும் கஞ்சா எங்கேருந்து வருது சொல்லுங்கள்? ஆந்திராவிலேருந்து வருது. அப்படி தெரியுது. அப்போது ஆந்திராவுக்கே சென்று கஞ்சா தோட்டங்களை அழிக்க காவல்துறைக்கு, நம்ம காவல்துறைக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதை செய்யலையா? மாறாக கஞ்சா வணிகர்களை முதல் நாள் கைது செய்து அடுத்த நாள் விடுதலை செய்கிறாங்க. அந்த அணுகுமுறை தான் பார்க்குறோம் நாம். ஆக கஞ்சா வணிகத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும். அடுத்தது சமூக ஜனநாயகம். சமூக ஜனநாயகம், சோஷியல் டெமோக்ரஸி, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சோஷியல் டெமோக்ரஸி. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையாக ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் சொல்லி வரோம். இதனுடைய சுருக்கமான பொருள் என்னன்னா, மக்கள் கட்சியினுடைய கொள்கை இந்த இலக்கை எட்ட சமூக ஜனநாயக கொள்கை தான் சிறந்த வழி என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்லி வருகிறது. ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் சொல்லி வருகிறோம். இது என்ன சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா, சமுதாயத்தின் ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திரமான நீதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது சமூக ஜனநாயக கொள்கையின் அடிப்படையாகும். சமூக ஜனநாயகத்தின் இலக்குகள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி, சமூக ஒருமைப்பாடு. இது ரொம்ப முக்கியமானது. எல்லாமே இந்தியாவை விட மிக மோசமான நிலையில் இருந்த ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு இவ்வளோ தூரம் பொருளாதாரம் மற்ற எல்லாவற்றிலையும் வளர்ந்திருக்கிறது, வல்லரசாக ஆகியிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த சமூக ஜனநாயக கொள்கையை அவர்கள் பின்பற்றியது. இது எந்தெந்த நாட்டில் இந்த சமூக ஜனநாயகம் கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது? சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் டெமோக்ரஸி எந்தெந்த நாட்டில் இருக்குன்னா, உலகத்தில் 51 நாடுகளில் இந்த சோஷியல் டெமோக்ரஸி இருக்குது. ஸ்காண்டினேவியன் நாடுகள், கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பின்லாந்து, நார்வே, ஸ்வீடன், அயர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள், பிரேசில் போன்ற லத்தீன் அமெரிக்க நாடுகள், இங்கெல்லாம் இது போன்ற 51 நாடுகளில் இந்த சோஷியல் டெமோக்ரஸி இருக்குது. அதனால் அந்த நாடு எல்லா வகையிலும் வளர்ந்துருக்கு. வறுமை ஒழிந்து செழுமை நிறைந்து அமைதி நிலவுகிறது. வறுமை ஒழிந்து செழுமை நிறைந்து அமைதி நிலவுகிறது அந்த நாட்டில். தமிழ்நாட்டையும் அத்தகைய தூர உன்னத நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான்
சமூக ஜனநாயக கொள்கையை பாட்டாளி மக்கள் கட்சி பெருமிதத்துடன் கடைபிடித்து வருகிறது, கொள்கையாக ஏற்றிருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொருத்தராக்காகணும் அவர் கேள்வி சொல்லுங்க. சார், அடிக்கடி மின்வெட்டு நடக்குது சார். பொதுமக்கள் பாதிப்பு தொடர்ந்து நடக்குது. இது கூட நடக்குது. அதை பற்றி ஒன்றுமே கவர்மெண்ட் அதை பற்றி கூட சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டுருந்தேன். மின்வெட்டு, இந்த மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க, அதுலேயும் குறிப்பாக குழந்தைகள். இப்போ ஒரு குளிரூட்டி, இது குளிரூட்டி எல்லாரும் ஏழை கூட குளிரூட்டி வைக்கக்கூடிய அளவிற்கு அது தேவையான ஒரு எசென்ஷியல் கமாடிட்டியாக தேவையான ஒரு பொருளாக இப்போ மாறி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மின் தேவை அதிகமாகுது. அப்போ மின் தேவை அதிகமாகிறது முதல்ல அதை கணக்கிட்டு, அதுக்கு முன்னால் இந்த மாதிரி வரும்னு கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்திருக்கணும். என்னென்னமோ சொன்னாங்க, சோலார் எனர்ஜி, சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை, அது இது என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை. இது பார்த்தா இன்னும் 2-3 மாதம் எப்படி இந்த மக்கள் வெயிலை தாங்கிக்க போகிறாங்க. இது வரைக்கும் 3-4 பேர் சன்ஸ்ட்ரோக், இது வெப்பத்தினால இறந்துருக்குறாங்கன்றது ஊடகங்கள் சொல்லி தான் இருக்குது. ஒரு பையன் 25 வயசுலேயே ஒரு பீகார் பையன் சொல்கிறாங்க. அவன் வேலை செய்துன்னு இருக்கான், இந்த வேலை, கட்டட வேலை. அவனுக்கு சன்ஸ்ட்ரோக் வந்துடுது. மருத்துவமனை கொண்டு செல்கிற வகையில் அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. இப்படி அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, தலை காட்ட முடியல வெளியில், அப்படி தானே அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு இவங்க திட்டமிட்டு மின் பற்றாக்குறை ஏற்படாமல் திட்டமிட்டு 2-3 மாதங்களுக்கு முன்னாலேயே அதை பண்ணிடணும். அப்புறம் அடுத்த கேள்வி, இது வந்து KN நேருவோட சகோதரர் ராமோஜி கொலை வழக்கம் இதுவும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போலீஸில் முதற்கட்ட விசாரணை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் தொடர்ந்து குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்காங்க. ரொம்ப பரிதாபமான ஒரு இது. காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்துடணும். அடுத்த கேள்வி, தமிழகத்தில் பல்வேறு கோவில்களை பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை புதிதாக கைப்பற்றுவது, அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்தில் இருக்க கோவில்களை அதிகமாக கைப்பற்றி இருக்கிற கோவிலில் அரசாங்கம் கைப்பற்றாலாம். தனியார் கோவிலில், தனியார் கோவில், வட மாவட்டங்களில் தனியார் கோவில்களை அரசாங்கம் கைப்பற்றிக்கிறாங்க. கைப்பற்றி அதில் அந்த நடக்கக்கூடிய நிர்வாகத்தில் தலையிடுறாங்க. குறிப்பாக எல்லைச்சாமிகள் சொல்லப்படுகின்ற திரௌபதி கோவில்கள் வந்து அறநிலையத்துறை கைப்பற்றுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதுக்கு கைப்பற்றுறாங்க? அவங்க தன்னோட கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கட்டுப்பாடு கொண்டு வந்து வருமானத்தை பெருக்கி கொண்டு வருவாங்க. நிலங்கள், கோயிலுக்கு நிலங்கள் இருக்குது, அது இருக்குது. ஆமாம், ஏதாவது பண்ணலாம், பண்ணிக்கலாம். மரம் நடும் இயக்கத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பசுமை தாயகம் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக வந்து மரம் நடுறதை வந்து உருவாக்குனீங்க. இப்போ வந்து ரோட்டரி சங்கமும் அரிமா சங்கத்தையும் சேர்த்து சொன்னீங்க. இதில் பசுமை தாயகமும் இன்க்ளூட் ஆகுமா? ஆமாம், கரெக்டாக. அது ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம்ல, அதை ஏற்கனவே செய்துட்ருக்குறோம். இவங்களை இப்போ இருக்கிறவங்கள நாங்கள் இந்த அரிமா சங்கம், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் அவங்கள கேட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ் கிளப் வச்சுருக்கீங்களே, நீங்கள் ப்ரெஸ் கிளப்புக்கு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் இது மழை வர்றதுக்கு முன்னால் வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 100, 200, 500 மரங்கள் நீங்கள் வைக்கலாம். ப்ரெஸ் கிளப் சார்பாக, விழுப்புரம் மாவட்ட ப்ரெஸ் கிளப் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக நீங்கள் எங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு வைக்கலாம். நேற்று தைலாபுரம் தைலாபுரத்துலேருந்து ஒருத்தர் வந்தார். குழந்தையோட வந்து அந்த பெண்ணு அங்கே படிக்குது. அந்த பொண்ணு சொல்லுது, ஐயா நீங்கள் வச்ச 15 வருஷங்களுக்கு முன்னால் வச்ச மரம், அந்த மரத்து நிழலில் தான்
நாங்கள் படிக்கிறோம் அப்படி எப்படி வச்சோம்னா அது சொல்லுது சர்க்குலராக ஒரு வட்டம், அப்புறம் முக்கோணத்தில், அப்புறம் இப்படி நீங்கள் போய் பாருங்கள். அப்போ வச்சேன். இப்போ பெரிய பெரிய மரமாயிருக்கு. அந்த அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அவங்க அப்பாவும் மறுபடியும் கொஞ்சம் வைங்க ஐயா வந்து அப்படி. சரி வரம்மா. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் பல நீங்கள் ஒரு லட்சக்கணக்கான ஆளை தான் கேள்வி கேட்குறேன், இவங்கெல்லாம் கேள்வி சரி கிட்ட வா கேளு. தமிழக பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான மரங்களை நட்டதா சொல்லி அவங்க அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. ஆனா அந்த மரங்கள்லாம் தாங்க எப்படி பாக்குறீங்க? அந்த வனத்துறை தான் கேட்கணும். கேட்டு அவங்களுக்கு கேட்டு பதில் சொல்லட்டுமே. வனத்துறை கேட்டு, அதாவது அந்த காலத்தில் நான் சொல்கிறது காமராசர் ஆட்சி, அதுக்கு முன்னால் அந்த ஆட்சியில் வன மகோத்சவம் அப்படின்னு பேர் வச்சாங்க. மரம் வைப்பாங்க, மரக்கன்று வைப்பாங்க, பக்கத்தில் அந்த ஒரு ஆடு அதை வந்து மேயிற மாதிரி ஒரு பத்திரிகையில் அது கார்ட்டூன் போடுவாங்க. அது என்ன பத்திரிகைன்னு நான் சொல்லக்கூடாது, அது கிண்டலுக்காக போடுவாங்க. வன மகோத்சவம் அப்படின்னு பேர். அதாவது அந்த அப்போ அது நல்ல இதுக்காக வச்சாங்க. அப்போ காமராஜர் காலத்தில் ஹெலிகாப்டரில் போய் விதைகளை தூவுறாங்க இந்த மலைகள் மேலே. அப்போ இப்போ அது மாதிரி வருஷம் தூவுனா குறைஞ்சது 125 விழுக்காடாவது அந்த விதை முளைச்சுன்னா அந்த ஒரு பசுமையான ஒரு பசுமை போர்வை அந்த மலைகள் மேலே உருவாகும் போது அங்கே இப்போ வேலூர், சேலம், திருச்சி அந்த நகரங்களில் வசிக்கிறோம். இன்னொன்று பயன்பெறுவாங்க. நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, ஒரு கடை இருக்குது, வணிகர்கள், அதே மாதிரி வீடு, ஒவ்வொரு வீட்டு முன்னாலேயும் ஒவ்வொரு கடையின் முன்னாலும் ஒரு 6 அடி அல்ல 5 அடி உயரமுள்ள ஒரு மரக்கன்று நட்டிருக்க வேண்டும். அப்படி நடலைன்னா 5000 ரூபா தண்டம், அபராதம். இது நல்ல யோசனையா? தண்டத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. 5000 தண்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 5000 குறைச்சிடலாமா? 1000 ரூபா. சரி, 1000 ரூபா. உங்கள் வேண்டுகோளுக்கு இடங்க 1000 ரூபாயாக. தேர்தல் பிரச்சாரங்கள்ல அதாவது சிறுபான்மைக்கு எதிரான ஒரு வெறுப்பு பேச்சு தொடர்ச்சியா மோடி பேசிக்கிட்டே இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? எது சிறுபான்மையருக்கு எதிராக மோடி பேசிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா ஒரு வெறுப்பு பேச்சாவே பேசிட்டு இருக்காரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க தான். அது தேர்தல் நேரத்தில் அப்படி பேசுவாங்க. இல்ல, தொடர்ச்சியா ஒரு சிறுபான்மையினரை குறிப்பிட்டு பேசிக்கிட்டாரு. அதாவது குறிப்பா இஸ்லாமியர்கள் குறிப்பிட்டே பேசுறாரு. இந்த மாதிரி வந்து இந்துக்கள்கிட்ட இருந்து எடுத்து இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க, இடஒதுக்கீட்டை கொடுத்துருவாங்க, 2 மாடு தான் ஒரு மாடை எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு அவர் பேசிட்டு இருக்கிறது ஒரு சரியான பிரச்சார அணுகுமுறையா பாக்குறீங்களா? இப்போ இஸ்லாமியர்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது யார் சொல்லுது? நான் தான் வாங்கி கொடுத்தேன். 3.5%. கலைஞர் ஆட்சி, அவர் முதலமைச்சராக இருந்தார். ஒரு 6 இடத்துல இதே மாதிரி பேசினேன், போராட்டம் பண்ணுவேன். அது கடைசியாக திருச்சியில் பேசினேன். கலைஞர் முதல்வர் அவங்களுக்கு கொடுக்கலன்னா நான் ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவேன்னு. அப்புறம் பிரித்து உள்ஒதுக்கீடு 3.5 கொடுத்தார். ஆனா மோடி வந்து அதாவது வந்து மத ரீதியா இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்காக வேண்டியது சார், தமிழ்நாட்டில் கல்வி தரம் உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டோட பசங்களோட தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குன்றது கொஞ்சம் விழுப்புரம் மாவட்டமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப பின்தங்கி இருந்தது. காரணிக்கடி சொல்லுவீங்க, டாஸ்மார்க்ல ஃபர்ஸ்ட்லையும் கல்வியில் பின்தங்கி இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ கடந்த தேர்தல் முடிவுகள் அதாவது மாநிலம் பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் நல்ல இடத்துல வந்திருக்கு. தமிழ்நாட்டோட கல்வித்தரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம், அதாவது நான் தொடர்ந்து சொல்கிறது தான், இந்தியாவிலே பெரிய பணக்காரன் யார்? அத்வானியா? அம்பானி, அப்புறம் இன்னும்
இந்த மாதிரி பெரிய பணக்காரர்கள், அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கும். அவங்க குழந்தைகள் அல்லது பேரன் பேத்திகளுக்கு என்ன மாதிரி கல்வி கிடைக்குதோ, தரமான கல்வி, அது எல்லா கிராமத்தில் இருக்க சுப்பனுடைய குழந்தைக்கும் கிடைக்கும். அதுக்காக தான் நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரேன். என்னென்னா, கட்டாய கல்வி எழுதுங்க, கட்டாய கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. கட்டணம் இல்லாத எல்லாத்தையும் வந்து அரசாங்கமே கட்டணும். பெற்றோர்கள் ஒரு பைசா கட்ட வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு, தம்பி தங்கைங்களுக்கெல்லாம் எந்த கட்டணம் எவ்வளோ இருந்தாலும், அது எந்த கல்லூரியில் இருந்தாலும் ஃபீஸ் கட்ட வேண்டியது அரசாங்கம் கட்டணம். கட்டணம் இல்லாத கல்வி. இந்த கல்வி நான் சொன்ன மாதிரி இந்த பணக்கார குழந்தைகளுக்கு கிடைக்கிற என்ன சிலபஸாக, சிபிஎஸ் சிலபஸ், அதுக்கு மேலேயோ என்னென்னமோ சிலபஸ் இருக்குது. ஒரே விதமான தரமான கல்வி. மூணாவது தரமான கல்வி. அப்புறம் சுகமான கல்வி. ஒரு குழந்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு பள்ளிக்கூடம் போகணும். சுகமான. அப்புறம் சுமை இல்லாத கல்வி. சுமை முதுகில் என்ன தூக்கும் போது, எத்தனை கேஜி தூக்கும் போது, 4 கேஜி 5 கேஜி 10 கேஜி, அது பெண் குழந்தைகள் இப்படி தான் போகும். ஆனால் பாரதியார் சொல்லிட்டு போட்டார். என்ன சொல்லிட்டு போட்டார்? நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை. இந்த கேஜியை தூக்கி போனால் வருமா? நிமிர்ந்த நன்னடை பெண்களுக்கு வருமா? வராது. அதனால் சுகமான சுமையில்லாத கல்வி. சுமை இருக்காது. கடைசியில் விளையாட்டுடன் கூடிய கல்வி. ஒரு மணி நேரம் ஒரு குழந்தை 12ஆம் வகுப்பு வரைக்கும், அதுக்கு மேலே கல்லூரிக்கு போனதும் அங்கேயும் அது அந்த மாதிரி உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா 35 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வரும், 40 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வரும். என்னென்னா, இவன் என்னென்னமோ சாப்பிட்டு வயிறு தான் பெருசாக தவிர ஆனால் விளையாடுறதில்லை. இந்த கோத்தாரி கமிஷன் 1964 கோத்தாரி கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, காமன் ஸ்கூல் சிஸ்டம், ஒரே மாதிரியான எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி அவர் சொன்னது. அதன் பிறகு ஒரு 4-5 கமிஷன் போட்டாங்க. கோத்தாரிக்கு பிறகு 64க்கு பிறகு நிறைய கமிஷன் போட்டாங்க இந்த கல்விக்காக. அதில் இன்னொன்று சொன்னார் அவர், காமன் ஸ்கூல் சிஸ்டம், நெய்பர்ஹுட் ஸ்கூல் சிஸ்டம். அதாவது உங்கள் குழந்தை அல்லது அவருடைய குழந்தை, அவர் 2 கிலோமீட்டர் பக்கத்தில் எந்த பள்ளிக்கூடம் இருக்குதோ அந்த பள்ளியில் சேர்த்தணும். அது பெரிய இதுதான் பெருசு. தமிழ்நாட்டிலேயே வந்து தரம் அதிகமாகுதுன்னு சொன்னால் அவர் குழந்தைங்க இடம் கொடுக்கணும். நெய்பர்ஹுட் ஸ்கூல் 2 கிலோமீட்டர். இப்போ வந்து சவுத் கொரியா போன்ற பல நாடுகளில் பார்த்திங்கன்னா 5 வயசு என்றைக்கு முடியுதோ அந்த 5 வயசு முடிஞ்சதும் பெற்றோருக்கு ஒரு இது வரும், அட்மிஷன் கார்டு. அரசே வந்து அட்மிஷன் போட்டு உங்கள் பிள்ளைய இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம். அது 2 கிலோமீட்டருக்குள்ள. இந்த மாதிரிலாம் இருக்குது உலகத்தில் கல்விக்காக. ஆனால் இங்கே அதெல்லாம் இல்லை. இந்த கேள்விகள்லாம் நான் பதில் சொல்ல விருப்பம் இல்லை. அது எனக்கு தேவையானதும் அல்ல. இதே மாதிரி சென்னையில் 9:59க்கு தொடங்கி 10:59க்கு முடிப்பேன் வாரம் சென்னையில். அது தலைப்பு தமிழகம் எங்கே போகிறது. தலைப்பு வந்து மக்கள் பிரச்சனைகள் டாக்டர் ஐயா. தத்தளிக்கும் கல்வி. அடுத்தது பண்பாட்டு சீரழிவுகள். அப்புறம் சமூகம் சில பதிவுகள்.
தமிழகத்தின் உயிர் நாடு. தமிழகத்தின் உயிர் நாடி இப்படியெல்லாம் ஒரு தலைப்பு கொடுத்து இதே மாதிரி 1 மணி நேரம் பேசுவேன். அங்கே 2005 அது புத்தகமெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அப்போ இப்போ எடுத்துன்னு வர சொன்னேன். இதை ஐயா, ஆளவந்தார் அறக்கட்டளையுடைய சொத்துக்கள் ஒரு 1000 ஆழவந்தார் விடமாட்ட போகுது. அவர் கல்விக்காக ஆன்மீகத்துக்காக அந்த சொத்தை கொடுத்தாரு. அதான் அறிக்கை கொடுத்துருக்குறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம், செய்திருக்கிறோம். இப்போ கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறோம். ஐயா, ஒரு கடிதம் அதை கொடுத்துருக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், சரியாக தான் பண்ணுறோம். ஐயா, பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து தொடர்ந்து கல்வியில் வந்து பின்னால் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்பட்டதால வெளிப்படையாக காப்பீடு கொடுத்தா ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்குது. அதனால தான் 10 காப்பீடு இந்த மாணவர் எதிர்காலமே பாழாகுது அப்படின்னு சார்ஜ் பண்ணாங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்க? நீங்கள் சொல்ல மாதிரி இருந்து நடந்ததுன்னா தவறு தானே, எவ்வளோ பெரிய தவறு சொல்லு. அரசே வந்து தேர்ச்சி விகிதத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறாரு. அதாவது ஆசிரியர்கள் பற்றாக்குறை, தரமான கட்டட வசதிகள் இல்லை, கல்வி கற்பதற்கான நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தலை. இதெல்லாம் செய்யணும். செய்யாமல் வந்து அது எப்போவுமே விருதுநகர் மாவட்டம் தான் முதல் இடம் வரும், கடைசி இடம் நம்ம மாவட்டம் கடைசி. இப்போ இன்னும் எனக்கு ஆச்சரியம் வந்து நீங்கள் இப்போ சொன்னப்பறம் தான் எனக்கு தெரியுது அதனுடைய காரணம். சின்ன மாவட்டம். போட்டித் தேர்வுகளில் வந்து போய் ஜொலிக்கவே முடியாது. சரி, முடிச்சிடலாமா? அதே மாதிரி முடிச்சிடலாம் பாருங்க. அவன் சொன்ன மாதிரியே முடிச்சிட்டோம். வேற